ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another travel vlog. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் பிளான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் பாத் அண்ட் எலிஃபண்ட் ரைடை பற்றி பார்த்துருப்போம். அந்த எலிஃபண்ட் ரைடு ஸ்டார்ட் ஆன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. நாங்கள் போகிறப்ப எங்களை வந்துட்டு இங்கே எலிஃபண்ட்டு கேம்ப் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்களா. அவங்களே தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இதை என்ன சொன்னாங்கன்னா, ஜஸ்ட்டு 700 மீட்டர்ஸ்லாம் நாங்கள் இந்த ஸ்பைஸ் பிளான்ட்டு அது பார்க்குறது ஃப்ரீனாங்க. பட் போய் பார்த்தா அரௌண்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது இருந்துச்சு மெயின் ரோட்டுக்கு. ஆக்சுவலாக எந்த ஸ்பைஸ் பிளான்ட்டை சுற்றி பார்க்குறதுக்குமே ஃபீஸ் கிடையாது. பட் இவங்க அதை எக்ஸாஜரேட் பண்ணி கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஆஃபர் மாதிரி சொல்லி கூப்பிட்டு போய் இது பண்ணாங்க. சரி போனோம், போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குதுன்ட்டு போய் பார்க்கலான்ட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். போய் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ்ஸு பிளான்ஸு அது இதுன்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு வாக் அரவுண்ட் மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். இந்த கார்டனோட வாக் அரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் இருக்குது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வந்துட்டு பெரியவங்களுக்கான இந்த மூட்டு வலி, பேக் பெயின், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆயில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆயில் எதுலேருந்து செய்கிறாங்க, என்ன ஏது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் ஆர் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் மெடிசன் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க, என்ன ஏது. அது போக மிளகு, ஏலக்காய், இதெல்லாம் எப்படி வருது, என்ன ஏது, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் இந்த ஸ்பைசஸோட வாக் அரவுண்ட் காட்டி முடிச்சதோ அவங்க விற்கிற அந்த ஆயில்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த மெடிசன்ஸாக இருக்கட்டும் அது அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த கேப்சூல் ஆரல்ஸ், இந்த மெடிசனு இதிலேருந்து பண்ணது, இந்த இதை சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோலில் இருக்கும், இந்த ஆயில் வந்துட்டு மூட்டு வலியை போக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் பெருசாக எதுவும் வாங்கலை. ஃப்ரெண்டு மட்டும் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இந்த டிஃபேட்டுன்ற கேப்சூல் வாங்கியிருந்தான். ஸோ அதை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரிசல்ட்ஸ் எப்படின்றத பார்த்துட்டு நான் லேட்டராக அப்டேட் பண்ணுறேன். வெறும் மெடிசன்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்பைசஸும் வந்துட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்பைசஸ் பேக் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தனித்தனியாகவும் கிடைக்கும் அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு காம்போ பேக் மாதிரி இருக்கும். நான் பார்த்த ஸ்பைசஸ் காம்போ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. இது வந்து கிஃப்ட் பேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒன்ஸ் இந்த ஸ்பைஸ் கார்டனை சுற்றி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நல்லா ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடார் தட்டுக்கடான்ற இந்த கடை இருந்துச்சு. இங்கே போய் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு 2 சிக்கன் ரைஸு, ஒரு சில்லி சிக்கன் வாங்கி 3 பேர் சாப்பிட்டு அண்ட் தென் கிளம்பிட்டோம். ஃபுட்டை பற்றி சொல்லணுன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக போன வீடியோவில் வந்து மாற்றி சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் ஆச்சு, ஸோ இந்த டோட்டல் ட்ரிப்புக்கும் அப்படின்ற மாதிரி அது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி அது இந்த இதில் இல்லை, நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் வீடியோ வரப்போகுது. அதில் வந்துட்டு அதுதான் இந்த சீரீஸோட ஃபைனல் வீடியோ. அதில் தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எவ்வளோ ஆச்சு என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன்.